காமு நேல அருமையா இருக்கு பாருங்க. தூரிலாம் எப்படி இருக்கு பாருங்க. பெரும் பெரும் பீரா ஒரு மிஷின் கரை ஆட்டுக்கு மீறின மடி இருக்கு. இதெல்லாம் அடி எப்படி இருக்குன்னா செம மடி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் பிடிக்கணும். கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் பிடிக்கணும். ஒரு வாரம் பிடிக்கும். நல்ல கை கடைக்கு நல்லா இருக்கு, மிஷினுக்கு நல்லா இருக்குண்ணா. கையில பீசினாலும் அருமையா வரும். இதெல்லாம் இந்த போது ஒரு 22-23 லிட்டர் கரை வரும். இதுல 23 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. ஒரிஜினல் பிரீடு மாடு இதெல்லாம். வெயிலும் மழை நல்லா தாங்கக்கூடிய மாடு தான் இதெல்லாம். வணக்கண்ணா. ஆனா தங்கள் பெயர் அருள்ண்ணா. ஆனா நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு? சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம பண்ணை நடந்தே பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தே வந்துடலாம்ண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு அருள் டைரி ஃபார்ம்னா. ஓகே பிரதர். நம்மகிட்ட என்ன விதமான மாடுகள் இருக்கு? ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், நாட்டு கிராஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குண்ணா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா தலையீத்து 2வது மாடு மட்டும்தான் இருக்கும். 3வது மாடு ஏதோ 1-2 இருக்குண்ணா. நம்மள்ட்ட தலையீத்து 2வது மாடு நல்லா செக் பண்ணி பார்த்தா மாடு நல்ல குவாலிட்டியான மாடு தான் நம்ம வாங்குவோம். சின்ன மாடு நாங்க வாங்க மாட்டோம் எப்பயுமே. நல்ல பிரீட்ல நல்ல வெயிட் மாடு தான் நம்ம எப்பயுமே வாங்குவோம். எதனால தலையீத்து 2வது மாடுகளை வாங்கி கொடுக்குறீங்க? தலையீத்து 2வது மாடு கொடுத்தா வாங்குறவங்களுக்கு ஒரு 5-6 ஈத்து பயப்பட வச்சிருக்கலாம்னா. இந்த மாடு வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த மாடு 7-8 கண்ணு போடும்னா. 4வது கண்ணு 5வது கண்ணு மாடுனா வயசான மாடு கொடுத்தா நம்ம மேல நம்பிக்கை வராது. தலையீத்து 2வது மாடு கொடுத்தா பால் 1 லிட்டர் முன்ன போனாலும் நம்ம நாள 10 கண்ணு வச்சிருப்பாங்க. நம்ம பேர் சொல்லுவோம். தரமா இருக்கு மாடு. நோய் நொடி இது வராது அவ்வளவு சீக்கிரம். நான் இந்த மாதிரி தலையீத்து 2வது மாடானா எந்த கிளைமேட்னாலும் நல்லா தாங்கணும். வெயிலும் மழை பனி நல்லா தாங்க. எந்த நோய் நொடி இந்த மாதிரி மாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராதுண்ணா. 10 ரூபா பணத்தை செய்தாலும் பொருள் தரமான பொருள் தானே நம்மள்ட்ட இருக்கு எப்பயுமே. குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றீங்கண்ணா? ஆமா, நல்ல குவாலிட்டி மாடு. நீங்களே ஒவ்வொரு மாடை பாருங்க, எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கு. ஒரு மாடு கூட இழப்பு மாடு எதுவுமே இருக்கனால நீரோட்டமா நல்ல மடிக்கால் செட்ல தான் இருக்கும் எல்லாமே. சரிங்க பிரதர். மாடு எல்லாமே தரமான மாடு எப்படி செலக்ஷன் பண்ணி வாங்குறீங்க பிரதர்? நாங்க ஃபர்ஸ்ட் மாட்டை பார்த்தா காட்டுல ஃபர்ஸ்ட் அவுத்து புடிச்சு பாப்போம். நடக்குதான்னு பாப்போம். 2வது மாடு நல்லா நீரோட்டமா இருக்கான்னு பாப்போம். நல்லா முக லட்சணமா இருக்கான்னு பாப்போம். பல்லு 8 பல்லு இருக்கான்னு கரெக்டா பாப்போம். மடி செட்னால 4 காம்பு ஒரே மாதிரி, நரம்பு தர மடியில தர எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாப்போம். எல்லாம் பார்த்தா நாங்க மாடுவாங்க, பார்க்காத மாடுவாங்க மாட்டோம். 100 காட்டுக்காரங்க பாக்குறவங்க நாங்க அதிகமா பார்த்தா நம்ம மாடு எடுப்போம். நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிதான் கொடுப்போம். இந்த மாதிரி இப்படி இருக்கு பாத்துங்கன்னு சொல்லிதான் நான் கொடுப்பேன். எல்லாமே கரெக்டா சொல்லிதான் மாடு எல்லாமே கரெக்டா சொல்லிதான் 4 காம்பு அடிச்சு காட்டுவோம். கண்ணு மருந்தா கறந்து பாத்துங்கன்றோம். செனமானா அவுத்து பிடிச்சவாரு 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க அம்மா. 4 காம்புலையும் பால் வந்து பீசியும் காட்டுவோம். எல்லாம் பார்த்தானே கொடுப்போம், பார்க்காத கொடுக்க மாட்டோம். சும்மா நம்மள்ட்ட மாடு இருக்கிறாங்கன்னா ஏரியா பொறுத்து நாங்க மாடு கொடுப்போம். இப்போ திருவண்ணாமலைக்காரங்க நேற்று மாடு எடுத்தாங்க. ஹெச்எஃப் மாடு வேணாங்க. ஹெச்எஃப் மாடு அவங்க பக்கம் தாங்காது. ஜெர்சி மாடு தாங்கன்னு சொல்லி ஜெர்சியில 3 மாடு எடுத்துட்டு போனாங்கன்னா ஏரியாக்கு தகுந்த மாதிரி தான் மாடு. அவங்க தெரியலன்னு கேட்டா கூட நாங்க சொல்லி விடுவோம். உங்க ஏரியாக்கு இந்த மாடும் தாங்க, ஹெச்எஃப் மாடு தாங்காது. இல்ல ஹெச்எஃப் மாடு தாங்க, ஜெர்சி மாடு தாங்கன்னு சொல்லி ஏரியாக்கு தகுந்த மாதிரி தான் நான் மாடு கொடுத்துட்டு இருக்குது. நம்மள்ட்ட வாரம்னா 25 மாடு 30 மாடு வித்துட்டு தானே இருக்கிறோம். இவங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் மாடு பாக்குற பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஜெர்சி மாடுனா. நல்ல சின்ன மூஞ்சி, சின்ன நெத்தில ஒரு சுழி, முதுல ஒரு சுழி தானே. வேற எந்த சுழியுமே கிடையாது. சுத்தமான மாடு. நல்ல ரத்த சேவலனா. ஒரிஜினல் பிரீடு மாடுனா. அதெல்லாம் பிரீடு மாடு. தலையிட்டு மாடு ஜம்முன் இருக்குன்னா தலையீத்துல 23 லிட்டர் கறந்த மாடுனா. இது 2வது மாடு. இந்த போ நல்லா தீனி விட்டாங்கன்னா காலையில 13, சாயந்தரம் பண்ணலாம் சதுவு சாதாரணமா கறக்கணும். 25 சதுவு சாதாரணமா கறக்கும். நல்ல எலும்புகள் நல்ல உடம்பு கனமான மாதிரி. மடி செட் எல்லாம் பாருங்க 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் பிடிக்கணும். கண்டினா 10 நாள் 15 நாள் பிடிக்கும். நல்ல பை செட் வரணும். நல்லா குறுங்கால் மாதிரி 4 காலும் பாருங்க. நல்லா கட்டக்காலு, ஊக்கமான கால். நல்ல ஊக்கமான கால்னா. கால்சியம் பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே வராது. நல்லா குணமானமான நீ பட்டுருவாங்க. அதா குணமானமான மண்ணா. காமு நேல அருமையா இருக்கு பாருங்க. தூரிலாம் எப்படி இருக்கு பாருங்க. பெரும் பெரும் பீரா ஒரு மிஷின் கரைக்கு நல்லா இருக்கும். கையில பீஸா நல்லா இருக்கும். இன்னும் 10 நாள் 15 நாள் முடியும். பை செட் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடி நரம்பு மடியிலும் நரம்பு அருமையா இருக்குண்ணா. சுருக்கலாம் பாருங்க. இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்குன்னா நல்லா பை ஃபுல் பை ஒரு நாள் 25 லிட்டர் கார. இந்த மாதிரி மாடு எல்லாம் கிடைக்காது. காட்டுல இந்த மாடு 1.30 விலை சொல்லிட்டு இருந்தாங்க. 1.30 விலை சொல்லி நாங்களும் 10 நாள் நடந்து இந்த மாட்டை வாங்கினோம். 1.30 சொன்னாங்க. 1.30 விலை சொன்னாங்க. அந்த மாட்டை சரியான மாடு. வீடுல போய் எப்படி தெரியும் தெரியல. நேர போற நாள் ஜம்முன்னு பெரிய மாடு. அதெல்லாம் நல்லா நீல போனோம். அருமையா இருக்கணும். பயப்படவே தேவையில்ல. நல்லா முதுலாம் பாருங்க. ரெட்டை முது செட்டு. நல்லா முதுலாம் பாருங்க. ஒரு முளமே இருக்கும். ஒரு முளம் இருக்கு. நல்ல வெயிட் நல்ல ரெட்டை குறுக்கு மாடு. நல்லா பை ஃபுல்லா அதெல்லாம் வரும்போது வெளியே கட்ட முடியாத பை வைக்கும். ஜம்முன்னு வைக்கணும். இந்த மாதிரி மாடு நீங்க சந்தையை போய் தேடினா கூட மாதிரி மாடு கிடைக்காது. பாட்டியமா தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. தரமான மாடு. இந்த மாதிரி மாடு நாங்க 1.30 விலை சொன்னாங்க அந்த மாடு வாங்குறதுக்கு காட்டுல. நம்மள்ட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே 70 ரூபாய்க்கு மேவலையில தானே மாடு இருக்கும். அது கம்மியான மாடு 70 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்கணும். 70 to 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில வாங்குறோம். நம்மளுக்கு போன் பண்ணலாம். கம்மியான மாடு நம்மள்ட்ட வராது. எப்பயுமே வராது. எப்பயுமே வராதுன்னா வாங்க மாட்டோம். இந்த மாதிரி குவாலிட்டியான மாடு தான் எப்பயுமே நாங்க வாங்குவோம். மாடு பாத்தீங்கன்னா
சுத்தமான ஜெர்சி மாடுங்கண்ணா. செவல வெள்ளை கருப்பு 3 நேரம் கலந்துருக்குண்ணா. நல்ல பிரீடு மாடு இன்னும் செனையா இருக்குங்கண்ணா. இன்னும் கண்ணு போறது ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கணும். தலையீத்துல 22 கறந்த மாடுன்னா அது 2ஆம் நீத்து மாடு. 2ஆம் நீத்து மாடு நல்ல மடி செட் நல்ல குணமனமான மாடுண்ணா. நல்ல பிரீடு மாடு. பல்லு 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு இன்னும் 1 வாரம் பிடிக்கும். நல்லா குணத்துல அருமையா இருக்கும். தொட்டி தீனிக்கு அருமையா இருக்குண்ணா. எதை போட்டாலும் நல்லா சாப்பிடும். நல்லா பை சுருக்கலாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நல்லா வால் இறக்கமான வால். 4 காம்பு ஒரே மாதிரி சீராதான் இருக்குதா. 4மே நல்லா பூ காம்பு தானா. நல்லா மடி செட் அருமையா நரம்பு தரலாம் அருமையா இருக்கும். நல்லா மடின சுருக்கு எவ்வளவு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கலர் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர்னா அதெல்லாம். நல்ல மோட்டி டைப்பான மாடு. நல்ல மோட்டி டைப்பான ஒரிஜினல் மொட்டைனா இதெல்லாம். சுட்டது கிடையாது. ஒரிஜினல் மொட்டை பிரிவிலே மொட்டை மாடு இதெல்லாம். தரமான கிட்டாரி அப்படிதானே. 6 பல்லு தானே. கடமோல பல்லு சேரமா இன்னும் முரட்டை ஜீவனா வரணும் அதெல்லாம். ஜம்முன்னு வரும். அப்படிதான் ஜம்முன்னு இப்ப என் ஹைட் இருக்குது இந்த மாடு. ஆனா மோட்டி டைப்னால அவுத்து கட்ட வைக்க பயப்பட தேவையே இல்லை. பயப்பட தேவை. குழந்தைங்க பெண்கள் யாரும் பிடிச்சிக்கலாம். முட்டாது உதைக்காது ஒண்ணும் பண்ணாது. இந்த மாதிரி நல்லா இருக்கும். எஸ்ன ஃபேட்டுக்கு அருமையா. நான் செவல வெள்ளை கருப்பு 3 கிலோ கலந்தனால ஃபேட் எஸ்ன பயப்பட தேவை. தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை. தீவன தண்ணிலாம் நான் போட முடியாது. குழம்பு தான் அந்த மாட்டுக்கலாம். ஏன்னா தீவன தண்ணி நல்லா குடிக்கும் தான் அந்த மாடு. இந்த 6 பல்லுக்கு இவ்வளவு வெயிட் ஹைட்ல இருக்குது. இல்லன்னா இந்த மாதிரி வெயிட் ஹைட் வராது. மாடு ஹைட் வராது. சொல்லுங்க. நான் அடுத்ததா பாக்குற மாடு ஹெச்எப் மாடுனா இதுவும். நெத்தியில் நல்லா அழகான வெள்ளை கிளி கொம்போட அருமையான மண்ணா. நெத்தியில ஒரு சில நடுமுதல் ஒரு சில தான் இருக்கு. வேற எது எக்ஸ்ட்ரா சொல்லியது இருக்காது. வயசு 6வது பல்லு வந்து கடை முளப்பா இருக்குங்கண்ணா. தலையத்துல 23 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. ஒரிஜினல் பிரீடு மாடு இதெல்லாம். வெயிலு மழைக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடு தான் அதெல்லாம். உடம்பு இருக்குண்ணா. நல்ல உடம்பு கணத்துல அருமையா இருக்குண்ணா. இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு 15 நாள் பிடிக்கணும் கண்ணு போடுறதுக்கு. செனையா இருக்கு மாடு. நல்லா காம்பெல்லாம் பாத்தீங்கன்னா 4 காம்பு அருமையா இருக்கு. நல்லா பட்டன் காம்பு ரோஸும் கருப்பும் கலந்துருக்கணும் காம்புல. நல்லா பை செட்டு தோரணையா பை வைக்க நரம்பு தரலாம் அருமையா இருக்கும். தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும். இதை போட்டா தவிடு தீவனம் எதை போட்டீங்கன்னாலும் குடிக்கும். தவிடு எல்லாம் வெறும் தீவனம் போட்டீங்கன்னா கூட குடிக்கும் இந்த மாடு. வைக்கி பில்லு எதை போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி. காம்பெல்லாம் பாருங்க ரோஸும் கருப்பும் கலந்துருக்கும். காம்பு நல்ல நீளமா இருக்கா. நல்ல நீளமா நல்ல இடவேலை. காம்பு நல்ல இடவேலையா இருக்கு. நாங்க பாருங்க கிட்ட நீ கட்டுறாங்க பாருங்க. மடி சுருக்குலாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. சுருக்கு 15 நாள் பிடிக்கணும் அந்த மாதிரி தாராளமா. காம்பு நல்ல பட்டன் காம்புல அருமையான மிஷின் கை கறி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மடியில இருக்க நரம்பு ஜம்மு அருமையா இருக்குண்ணா. மடி நரம்பு அருமையா இருக்கு. அடி நரம்பு தர அருமையா இருக்கும். பின் சுருக்கு காட்டுங்க. பின் சுருக்கு இழுத்து பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்கடா. இந்த மாடு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. பைப் ஃபுல்லா வைக்கணும். 23 லிட்டர் தலைசல்ல கறந்த மாதிரி நம்பூர் மாடு தானே அது. நம்ம ஏரியா மாடு தான். நம்ம ஏரியா மாடு தான் அது. நல்லா மாடு வெயிட்டுமா நல்ல எலும்பு கனமான மாடு. முன்கணம் பின்கணமும் சரி இருக்கணும். கால்சியம் பிரச்சனை நல்ல எந்த பிரச்சனையும் 4 காம்பு காலும் பாருங்க. நல்லா கட்டை காலு. நல்ல ஊக்கமான காலு. நல்ல ஊக்கமான குழம்பு பாருங்க. நல்லா குத்து குழம்பு. இந்த மாதிரி மாடு ஹெச்எப் மாடு இந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர்னா அதெல்லாம். இவங்களை பத்தி சொல்லுங்க. ஈத்து எப்படி? 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. அதிக கருப்பு நெத்தில லேசான வெள்ளனா. நல்ல கிளி கொம்பு ஒரிஜினல் ஜெர்சி மாடுங்கண்ணா. இது 2ஆம் நீத்து மாடு. பல்லு கடை முளப்பா இருக்குங்கண்ணா. தலையத்துல 22 லிட்டர் கறந்த மாடுனா. இது பாருங்க மாட்டுக்கு மேறின மடி இருக்கு. இதெல்லாம் மடி எப்படி இருக்குன்னா செம மடி இருந்தாலும் இன்னும் 1 வாரம் பிடிக்கணும் கண்ணு போடுறதுக்கு. 1 வாரம் பிடிக்கும். நல்ல பை செட் வரும்னா. கருப்பு லேசா அடி வரும். மடிக்கெல்லாம் வெள்ளை இருக்கும். 4 காம்பு ஒரே மாதிரி கருங்காம்புனா. இந்த போத்து நல்ல தீவிர ஒரு 23 லிட்டர் சதுவு சாதாரணமா கறவை வருங்கண்ணா. மாடு நல்லா ஜம்முன் இருக்கு. மாட்டோட மடி செட்டு பயங்கரமா இருக்குண்ணா. மட்டி ஜம்முன் இருக்குண்ணா. மடி செட்டு 1 லட்சம் ரூபாய் மாடு கூட இந்த மாதிரி மடிக்காலு காம்பு வரிசையில வராது. நல்லா நரம்பு தர மாடு தரமான கிடையாதுங்கண்ணா. அடி நிறமே ஜம்முன் இருக்கு. அடி நிறம் பாருங்க. மூஞ்சி பாருங்க கிளி கொம்பு. சின்ன கொம்பு தான் அந்த மாட்டுக்கு. பெரிய கொம்பு வர சின்ன கொம்பு லட்சணமான கிடையாது. அடுத்ததுல கட்டினாலும் அந்த சாருக்கும் 10 பேர் ஆசைப்படக்கூடிய மாடு அதெல்லாம். குளத்துல நல்லா இருக்கு. அப்படித்தானே எல்லாம் அறிவே மடிக்கெல்லாம் நீ கட்டுறாங்க கிட்டாங்க பாருங்க. மடிலாம் பாருங்க 4 காம்பு ஒரே மாதிரி கருங்காம்பு அமைஞ்சிருக்குண்ணா. நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பொதுவாக கருங்காம நல்லா கரை. நம்ம இந்த மாதிரி மட்டும் செலக்ஷன் பண்ணி மாடு வாங்கணும். எல்லாம் மாடு வாங்க மாட்டோம். எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நல்லா முன்னாடி சுருக்கு காட்டுங்க. பின் சுருக்கு இழுத்து காட்டுங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. இன்னும் பை ஃபுல்லா வரணும். இன்னும் 5 நாள் ஆகும். நடக்கவும் முடியாது மாட்டாலாம். பை தோரணை இருக்கணும். நம்ம மட்டி வரணும். தொட்டி தீனி விடுறதுக்கு மண்ணனா. எதை போட்டினாலும் திங்கி நல்லா தொட்டி குடிக்கும். குடிக்க நல்லா கரை. ஒரு தலைசால 22 லிட்டர் கறந்த மாதிரி 2 எப்படி பாருங்க. மடிலாம் செம மடி இருக்கும். அடி வயிற்றுல இருந்து பின்னால வர இருக்குன்னா நரம்பு 2 பக்கமே இருக்கும். நரம்பு தான் 2 பக்கமே நல்லா கருங்காம்பு ஒரே மாதிரி இருக்கும். 4 காம்பு ஒரே மாதிரி ஈக்குவலா தான் இருக்கும். இந்த மாட்டுல நல்ல தரமான புல் போட்டு நல்லா எடுத்தா சூப்பர் அருமையான பொட்டக்கன் எடுக்கலாம். அந்த மாதிரி மாட்டுலாம் மாடுண்ணா. இந்த மாதிரி மாடுலாம் ஒரு சுழி நெத்தியில ஒரு சுழி நடுமுதல் ஒரு சுழி தான் இருக்கு. வேற எல்லாம் சுழி சொத்ததும் கிடையாது. 2 பக்கம் கூட உட்காந்து பால் கறந்துக்கலாம். குணத்துல அப்படி நிக்கும். தரமான மாடு. மட்டி எப்படி இருக்கு. மட்டி பயங்கரமான மாதிரி நரம்பு தரலாம் பாருங்க. அடி வரைக்கும் எப்படி வரும். 2 பக்கமே நரம்பு தர அந்த மாதிரி மாட்டுலாம். நம்ம இந்த மாதிரி இவங்களை பத்தி சொல்லுங்க. நான் அடுத்ததா பாக்குற மாடு ஒரு ஹெச்எப் பிரீட் மாடுங்கண்ணா. நெத்தியில ஒரு அழகான ஒரு வெள்ளை நல்ல கிளி கொம்பு லட்சணமான மாடு. வயசு 6 பல்லுங்கண்ணா. நெத்தியில ஒரு சுழி நடுமுதல் ஒரு சுழி தான் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா சுழி எதுவும் இருக்காது. 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. தலையத்துல 20 கறந்த மாடு. 2ஆம் நீத்து மாடு. இன்னும் 1 வாரம் பிடிக்கலாம். செனையா இருக்கு மாடு. தீவன தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் குழந்தைங்க யாராலும் பிடிச்சிக்கலாம். பால் கறந்தாலும் எந்த தப்பும் கிடையாது. கை கடைக்கு நல்லா இருக்கு. மிஷினுக்கு நல்லா இருக்குண்ணா.
கையில பீசினாலும் அருமையா வரும். இதெல்லாம் இந்த போது ஒரு 22 23 லிட்டர் கரை வரணும். பல்லு 6 பல்லு தானா. ஓகே இது 2ஆம் நீத்து மாடு தான். நல்லா குணமானமான மாடு. யாரு வேணா புடிச்சு கேட்டா எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். நல்லா பை செட் எல்லாம் பாருங்க, கிட்ட வாங்க, நல்லா நீவி கட்டுற பாருங்க. நல்ல குணம், நல்ல கருங்காம்பு, நல்ல கருங்காம்பு, நல்ல மடி சுருக்கலாம் பாருங்க, எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நல்ல பை சுருக்கு வரும். நல்ல நரம்பு தாரெல்லாம் அருமையா இருக்கும். ஓகே பிரதர். இன்னும் அந்த மாடு 8 நாள் பிடிக்கும் போது மடி எல்லாம் வெளியே கட்ட முடியாது மடி வரும். 4 காம்பு ஒரே மாதிரி சீரா தான் இருக்கும். நல்ல கருங்காம்பு. ஓகே. நல்லா சுருக்குலாம் பாருங்க, எவ்வளவு சுருக்கு பாருங்க, எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குண்ணா. பை இன்னும் ஃபுல்லா இதெல்லாம் ஒரிஜினல் பிரீடு மாடு. ஹெச்எப்ல பிரீடு மாடு இதெல்லாம். நல்ல தோரணையான, நல்ல தோரணையான, வெயிலும் மழைக்கும் நல்லா தாங்கும். நெவுள்ள கட்டுங்கிறதெல்லாம் தேவை எதுவும் கிடையாது. எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு. எல்லா கிளையும் நல்லா தாங்க மாதிரி மண்கள் பயப்பட தேவையில்லை. எதுக்கும் பயப்பட தேவையில்லாம். இந்த மாடு பத்தி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தீவனம் தண்ணி குடி எப்படி குடியும் பயப்பட தேவையில்ல. நல்ல ஓடாத குடும்பம் தான் அந்த மாட்டுக்கலாம். உங்க ஹைட் இருக்குன்னா மாடு. என் ஹைட் இருக்குண்ணா அதெல்லாம். நல்ல வீடியோல பார்க்க எப்படி தெரியும் தெரியல, நேர்ல ஜம்முன்னு பெரியமான்னு அதெல்லாம் நல்ல இருக்கலாம். அதெல்லாம் தரமா இருக்கு மாடு. நம்மள்ட்ட எப்பவுமே இந்த மாதிரி குவாலிட்டியா மாடு வேணா நம்மள தேடி வரலாம். எப்பயுமே எப்போதுமே நம்மள்ட்ட எப்போதும் மாடு இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான மாடு வேணா நம்ம எப்பயுமே தேடி வரலாம் நம்மள்ட்ட. ஓகே. இந்த மாதிரி மாடு தான் நம்ம எப்பயுமே வாங்குவோம். ஆனா இவங்களை பத்தி சொல்லுங்க. அடுத்ததா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவல வெள்ளனா, செவல டாட் டாட்டா தான் இருக்கும். ஒயிட் கலர் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த மாட்டுல. சுத்தமான ஜெர்சி மாடுனா பல்லு 6 பல்லு, நெத்தியில ஒரு சுழி, நடு முதல் ராஜா சுழி, ஒரே சுழி தான், வேற சுழி கிடையாது. இன்னும் 10 நாள் பிடி. நல்ல பை செட் நல்லா வரணும். இந்த கலர் கிடைக்கும் ரொம்ப ரேர். இந்த மாதிரி கலர் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம பண்ணையில இந்த மாடு தான் 25 மாடுல இந்த மாடு வரவங்க பூரா இந்த மாடு தான் கேக்குறாங்க. கலர் பேட்சில் அருமையா இருக்கும். கரை ஒரு 17 லிட்டர் கரை வரும்னா 10 நாள்ல ஒரு 15 நாள் பிடிக்கணும் கண்ணின்றதுக்கு. ஓகே பிரதர். 2ஆம் நீத்துமா நல்ல குணமானத்துல அருமையான மாடு. நல்ல ரோஸ் காம்பு. யார் வேணாலும் கறக்க பிடிக்க, பெண்கள் குழந்தைங்க யாரும் பிடிக்கிறது அருமையா இருக்கணும். நரம்பு தாரு அருமையா இருக்கணும். 15 நாள் டைம் ஆகணும் கண்ணு போடுறதுக்கு. நல்ல பை சுருலாம் பாருங்க, எவ்வளவு சுருக்கு பாருங்க. நல்ல பை ஃபுல்லா வரும். 2ஆம் நீத்து மாடு தான். மேட்சலுக்கு தீனி தண்ணிக்கு அருமையா நல்ல சுருக்குலாம் பாருங்க, எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. காம்பு மிஷினுக்கு கை கறிக்கு எல்லாத்துக்கும் அருமையான காம்புனா. நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு. நல்ல வால் இறக்கமான மாதிரி 4 காலும் பாருங்க. நல்ல கட்டை காலு, குழம்பு, நல்லா குத்து குழம்பு. எங்க வேணாலும் கட்டை பிடிக்க, வெயிலும் மலைக்கு நல்லா தாங்கக்கூடியமான. அரையெல்லாம் பாருங்க நல்லா லூஸா தான் இருக்கும். நல்லா செந்தார மாடு. நல்ல பை கால் வரிசையில் எல்லாத்துக்கும் கண்ணின்றது எந்த பிரச்சனையும் வராதுனா. தரமான மாடு. இந்த மாடு வாங்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம எல்லாம். ஒரு வீட்டுல கொண்டு கட்டினா வீட்டுல கட்டினா லட்சுமி வர மாதிரி தூங்கி இந்த மாட்டை போதால் அருமையா இருக்கும். தரமா பிரீடு மாடுங்கண்ணா. ஒரிஜினல் ஜெர்சி மாடு. நெத்தியில ஒரு அழகான வெள்ளை சுழி, சுத்தமான மாடு. நெத்தியில ஒரு சொல்லி, நடு முதல் ராஜா சொல்லி ஒண்ணுதானே இருக்கும். வேற எந்த தப்பு கிடையாது. வயசு 6 பல்லுன்னா 2ஆம் நீத்து மாடு. தலையத்துல 17 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. இது 2ஆம் நீத்து. இந்த பார்த்து ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். 15 நாள் பிடிக்கணும் கண்ணின்றதுக்கு. செனையா இருக்கு மாடு. தீவன தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் குழந்தைங்க யாரும் பிடிச்சிக்கலாம்னா. நம்ம லோக்கல் மாடு தான் அந்த மாடு. தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா. நல்லா 4 காவும் பாருங்க, அருமையா ஒரே மாதிரியா இருக்கு. மடி ரோஸ் கலர் மடினா. நல்லா இருக்கும். எஸ்னஃபேட்டுக்கு பயப்பட தேவையில்ல, அருமையா இருக்கும். எஸ்னஃபேட்டுக்கு பயப்பட தேவையில்ல. நல்ல ஒரு வால் இறக்கத்தோட, நல்ல வால் இறக்க, கால்சியம் பிரச்சனை எந்த பிரச்சனை இந்த மாட்டுக்கு வராதுண்ணா. ஓகே. நல்லா பத்தி சொல்லுங்க. மடிக்கால அருமையா இருக்கு. ரோஸ் காம்பு இப்ப புதுசா வந்தனால பயத்துல இருக்கு. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே வயசான பாட்டியமா தான் வச்சிருந்தாங்க, அதனால பயந்துட்டு இருக்கு. ஆம்பளைங்க அடிமை மிஷினுக்கு கை கறிக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. பின் சுருக்கு காட்டுங்க. அந்த சுருக்குலாம் பாருங்க ஃபுல்லா இருக்கணும். என்ன 10 நாள் 15 நாள் பிடிக்கும் போது என்ன மடி வெளியிடனாலதான் பை வரும். ஃபுல் பை வர முடியாத அளவுக்கு பை, நடக்க முடியாத அளவுக்கு பை வரணும். அதெல்லாம் கொஞ்சம் பயத்துல இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. வந்த உடனே டக்குன்னு எடுக்கலாம். பயத்துல இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஜெர்சி அடுத்ததா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு 3ஆம் நீத்து மாடுனா. நல்லா கிளி கொம்புல அருமையான மாடு. நெத்தியில ஒரு சொல்லி, நடு முதல்ல ராஜா சொல்லி ஒண்ணுதான் இருக்கும். இந்த மாதிரி 2 கலர் செவல செம்புத்து 2 கலர் கலந்த மாடுங்கன்னா. 2ஆம் நீத்துல 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த பாவத்துக்கு 3ஆம் நீத்து ஒரு சேர்த்து வரலாம். நேரம் 10 கரை வரும். நல்ல தோரணையான மாடு, கரை வரும். நல்ல தோரணையான மாடு. நல்ல மடி செட்ல மாதிரி ஜம்முன்னு இருக்கும். நல்லா கருங்காம்பு. இன்னும் 8 நாள் இப்படி நான் கண்ணு போடுறதுக்கு. நல்லா பை செட்டு ஃபுல்லா வரும். எதை போனாலும் தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கும். பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிக்கிறதுக்கு அருமையான நரம்பு தரையும் பாருங்க. அடி நரம்பு தரலாம் பயங்கரமா இருக்கும். மடியில அருமையா இருக்கும். காம்பு நல்லா கருங்காம்புங்கண்ணா. நல்ல நீளம் மிஷினுக்கு நல்லா இருக்கும், கை கறிக்கு நல்லா இருக்குண்ணா. சுழி சுத்தமான மாடு. நல்ல எலும்பு கனமான மாடுனா. இது நல்ல ஒரு தோரணையான மாடு. கால்சியம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இந்த மாட்டுக்கு வராது. எதை போட்டு நல்லா சாப்பிடும். சாப்பிட்ற வரைக்கும் நல்லா கரை வருங்கண்ணா. நல்லா மடியெல்லாம் நீவி கட்டுற பாருங்க. குணத்துல அருமையா நிக்கும். நல்லா சாதுவான மாடுனா. அதெல்லாம் குணமானதுல நல்லா கருங்காம்பு 4 காம்புமே. நல்லா பை செட்டு ஃபுல் பை வரணும். அதெல்லாம் இன்னும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. சுருக்குலாம் வரும்போது மாடு வெளியே கட்ட முடியாது. அவ்வளவு பை அந்த அளவுக்கு நல்லா எலும்பு கனமான மண்ணு அந்த மாடு. ஒரு தோரணையான 3ஆம் நீத்து மாடுனா நல்லா எலும்பு கனத்துல அந்த மாதிரி நம்ம வாங்கிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 10 வருஷம் பயப்படாது. நல்லா எலும்பு கனமான மாடு. நல்லா பாடி வெயிட். நல்லா முதுகுலாம் ஒரு ரெட்டை முதுகு மாடு. நல்லா மடி செட்டு காம்பு எல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் 8 நாள் படி நல்ல பை ஃபுல் பை வைக்கணும். அதெல்லாம்
சொல்லுங்க. நான் அடுத்ததா பாக்குற மாடு வந்து 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. பல்லு 6 பல்லு, செம்பூத்து கருப்பு 2 கலர் கலந்த மாடுங்கண்ணா. ஓகே இந்த மாதிரி நெத்தியில சுழியா இருக்கா, நடு முதல்ல ஒரே ராஜா சுழி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் தப்பு கிடையாது. சுழி சுத்தமான மாடு, நல்லா சுழி சுத்தமான மாடு, நல்லா குறுங்கால் மாடுங்கண்ணா. நல்லா மடி செட் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கு. கண்ணு இன்னைக்கு நாளைக்குள்ள கண்ணு போட்டுருங்கண்ணா. நல்ல மடி, நல்ல மடி, பயங்கரமான மடி, நல்லா சதுர கட்டு போய் நல்ல பயங்கரமான மடிக்கலாம். மாட்டுக்கு மடிக்கு சரி ஈக்குவலா இருக்கணும். 4 காம்பு இருக்குண்ணா. 4 காம்பு நல்லா கருங்காம்பு பீஸ் பிடி காம்பு, நீளமான காம்பு, நல்லா நரம்பு தாரெல்லாம் அருமையா இருக்கும். நோய் நொட்டி எந்த பிரச்சனையும் வராது. தொட்டி தீனிக்கு மண்ணனா எதை போட்டு நல்லா சாப்பிடும். நாளை குணத்துல பாருங்க மடி எங்க இருக்குன்னா அடியில இருந்து இங்க வர இருக்குன்னா பின்னால வர இருக்குன்னா அடி வயிற்றுல இருந்து மடி சதற இருக்கணும். அந்த மாடு மடிக்கெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. மடி மாடு சரி நிக்கும். 20 லிட்டர் சாலிட்டா கறக்கணும். நல்லா சுருக்கு ஃபுல்லா இருக்குது. இன்னைக்கு நாளைக்குள்ள கண்ணு போட்டுருந்தோம். நல்லா கருங்காம பீஸ் பிடிக்க அருமையா இருக்குதா. நீளங்கள் நல்லா இருக்கு. நல்ல நீளம் மிசுக்கு நல்லா இருக்கும். கை கரைக்கு நல்லா இருக்கும். நல்ல மடி நரம்பு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அடி நரம்பு பாருங்க பயங்கரமா இருக்கும். சூப்பர் தரமான மண். அதெல்லாம் குணத்துக்கு நல்ல கிளி கொம்பு குணமான மண். அதெல்லாம் லட்சணமா இருக்கு. செம்பூத்து கருப்பு 2 நேரம் கலந்தா ஃபேட்டஸ் எல்லாம் பயப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடு வாங்குனா கருப்பு மாடு வாங்குற ரொம்ப நல்லது. கட்டுத்தரைக்கு இந்த மாதிரி கருப்பு மாடு வாங்கிட்டு போனா அது டிஸ்ட் எதுவும் வராதுண்ணா. கண் டிஸ்ட் எதுவும் வராது. மாட்டுக்கு நோய் நொடி வராது. நல்லா மாடு சேரணும். மாடு சேரும். ஒரு மாடு இருந்தாலும் 20 மாடு சேரும். 20 மாடு சேரும். தரமான மாடு. எந்த தப்பும் கிடையாது. இன்னைக்கு நாளைக்குள்ள கண்ணு போட்டு நான் அடுத்ததா பாக்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா சுத்த சந்தன பிள்ளையில 4 பல், நல்ல கொம்பு அமைப்புல குட்டை மூஞ்சி, சுத்தமான ஒரு ஜெர்சி மாடு. பல்லு 4 பல்லு தான், 2ஆம் நீத்து, சுழி சுத்தமான கிடையாது. இந்த மாதிரி கலர் கிடையாது, ரொம்ப ரேர்னா. ஃபர்ஸ்ட் பண்ண வைக்கிறவங்க இந்த மாதிரி கலரை தேடுவாங்க. ஏன்னா கட்டுத்தல கட்டினாலும் பண்ண நல்லா இருக்கும். பண்ணல கடை நிறமா இருக்கும். நல்ல மடி செட்டுனா. 2ஆம் நீத்து தலைசல்ல 15 கறந்த மாதிரி 2ஆம் நீத்து. பல்லு போடாத ஒரு கண்ணு போட்டுருச்சானா. 2வது கண்ணு நல்ல குணத்துல அருமையா இருக்கும். அவங்கிட்ட குணத்தை நீ கட்டுறாங்க. நல்ல நல்ல ரோஸ் காம்பு, நல்ல பட்டம்பு, நல்ல நரம்பு தரலாம் பாருங்க அருமையா இருக்கும். இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுன்னா நல்ல மடி செட்டு வரும். இந்த பார்த்து ஒரு 17 லிட்டர் சதுவு சாரமா கறவை எதிர்பார்க்கலாம். நல்லா தீனி கொடுத்தா அதுக்கு மேலேயும் கறக்கும். 17க்கு பஞ்சம் வராது. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. நல்ல கொம்பு வரிசையில அருமையான மாடு, சுழி சுத்தமான மாடு. நெத்தியில வெள்ளை சுத்த செவலு கருப்பு கலந்து இருக்கும். உடம்புல செவலையும் கருப்பு கலந்து 2 நேரம் கலந்த மாடு. எஸ்ன ஃபேட்டுக்கு பஞ்சம் வராத மாடுனா. எந்த தப்பும் வராது. 4 காம்பு அருமையா இருக்கும். கண்ணு பார்த்தா ஒரு 8 நாள் டைம் இருக்கு. தலையத்துல 15 கறந்த மாடு, 2ஆம் நீத்து. நல்லா தீனினா 5 லிட்டர் சேர்த்து 20 லிட்டர் வரும். 18 லிட்டர் வரும். தீனியில தானே இருக்குது. 10 நாள் ஆகும்போது பை ஃபுல் பை வைக்கும். கால்சியம் பிரச்சனை எதுவும் வராது. கண்ணு பார்த்து 8 நாள் டைம். நல்லா குணத்தை நீர் கட்டுறாங்க. 4 காம்பு வரிசையும் பாருங்க அருமையா இருக்கு. குணத்துல அருமையான மாடு. நல்லா பட்டன் காம்பு, ரோஸ் காம்பு. நல்லா பை சுருக்கு ஃபுல்லா இருக்கு. 8 நாள்ல இருந்து 10 நாள் டைம் ஆகணும். நல்ல தரமான கிடையாது. 15க்கு மேலதானே கறவை வரும். நல்ல நைஸ் தோல் மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப் மாடு. வெயிலும் மழைக்கு எதுக்கும் அசராது. செங்கல் மாதிரி அப்படியே நிக்கும். எந்த நோய் வராது. தொட்டி குடிக்கிறதுல மண்ணனா சூப்பரா இருக்கு. ரொம்ப பெரிய மண்ணா. இந்த மாதிரி மாடு கிடையாது ரொம்ப கஷ்டம். தலைசன்ல 23 லிட்டர் கரை வந்த மாடுனா இப்ப 20 நாள் டைம் இருக்கு. 20 நாள் டைம் இருக்கு. சும்மா இப்பதான் காப்பை வச்சிருக்குது. இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தோம். குணமானத்துல அருமையான மாடு. இன்னும் 10 நாள் கழிச்சு 10-15 நாள் பாத்தீங்கன்னா மட்டி வெளியிட முடியாது. பெரிய பையா வைக்கும். 22 பை வைக்கணும். மாடு எத்த சொட்ட மாடு பாருங்க. சுழி சுத்தமான மாடு. பல்லு 6 பல்லு. எந்த தப்பும் கிடையாது. கால்சியம் பிரச்சனை மாட்டுக்கு வராது. 4 காலும் பாருங்க நல்லா கட்டக்காலு. நல்ல ஹெவி சைஸ் மாடு. இன்னும் 15 நாள் 20 நாள் டைம் ஆகணும். மடி வரும்போது பாத்தீங்கன்னா மாடு வெளியிட முடியாதான் பை வைக்கும். வாங்க மடியில நீர் காட்டுறோம் பாருங்க. கிட்டாங்க கருங்காமல் அமைஞ்சிருக்கேன். நல்ல ரோஸ் கார். இன்னும் பை எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நல்லா நரம்பு தரலாம் பாருங்க. எப்படி மடி கம்மியான காம்பு தெரியல. பாருங்க காம்புலாம் நல்லா கருங்காம்பு. நல்லா மடி வரும். ஆமா இடைவெளி அருமையா இருக்கு. மடி வரும்போது காம்பு நீளம் வரும். நல்லா மாடு பெரிய மண். 15 நாள் மடி ஃபுல் பை வைக்கும். எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. செவல செம்பூத்து 2 நாள் கலந்த மாடுனா. ஃபேட் பஞ்சம் வராது. நெத்தில அழகான ஒரு நெத்தில லைட்டா ஒரு வெள்ளை. நல்ல கிளி கொம்பு. சுத்தமான ஜெர்சியில கொஞ்சம் கிராஸ் டைப்பான மாடு பாருங்க. அருமையான ஏன் ஹைட் இருக்கு அந்த மாடு. இன்னும் கடமோல பல்லு சிறமோல முரட்டு ஜீவனம் என்னோட ஹைட்டா வரும். பல்லு 6 பல்லு. 6 பல்லு நல்லா தோரணையான மாடு. இதெல்லாம் ஃபார்ம் பாட்டிக்கு அருமையா இருக்கணும். அருமையா இருக்கும். எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மண்ணு. அதெல்லாம் நல்ல வெயிலு மழை பனிக்கு எல்லாத்தையும் நல்லா தாங்கும். நல்ல ஜெர்சியில கொஞ்சம் கிராஸ் டைப்பான மாடு. நான் அடுத்ததா பாக்குற மாடு பார்த்தா ஜெர்சியில லட்சணமான கிளி கொம்புல குட்டை மூஞ்சி குளிர் நெத்தியில அருமையான மாடுனா. சின்ன மூஞ்சி சும்மா சின்னோண்டு மூஞ்சி. மாட்டுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கா. சின்ன மூஞ்சி சின்னோண்டு கொம்பு. சுத்தமான ஒரு ஜெர்சி மாடு. லேசா மூஞ்சில கருப்பு. உடம்பு பூரா செவலனா. நல்ல ஃபேட் பஞ்சம் வராது. 15 நாள் அவன கண்ணு போறதுக்கு. 18 லிட்டர் தலைசன்ல வச்சிருந்தாங்க. 2ஆம் நீத்து. நல்ல காம்பு வரிசை அருமையான வரிசை. 15 நாள் மட்டி ஃபுல்லா வைக்கும். நரம்பு தரல அருமையா இருக்கும். நல்ல குறுங்கால் மாடு. கால் 4 காலும் நல்லா கட்டக்காலு. குழம்பு நல்லா குத்து குழம்பு. காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். காட்டுல வாங்கினதானா.
தப்பு எதுவும் கிடையாது. சாடி தீனி குடிக்கிறதுக்கு தீனி தண்ணிக்கு நல்ல மாடு. நல்ல மாடு. எசன ஃபேட்டுக்கு பிரச்சனை இல்ல. எசன பேட்டுக்கு பஞ்சமே வராது. கொஞ்சோண்டு கூட இழப்பு இல்லையே. துளி கூட எண்ணெய் விட்டா எண்ணெய் வடி மாடு எப்படி முழு முழு இருக்குது பாருங்க. ரெட்ட குறுக்குல உள்ள மாடு. ஆமாண்ணா, ரெட்டை முதல்ல மாடு அருமையா நம்ம வாங்குறதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. எலும்பு தெரியுற மாதிரி வாங்க மாட்டோம். நல்லா கறி உடம்புல இருக்கிறதா வாங்குவோம். கொடுக்க பொருள் தரமா இருக்கு மாடு. நம்மள்ட்ட வரவங்க ரேட் பார்க்க மாட்டாங்க. மிஷினுக்கு இருந்தாலும் அருமையா இருக்கும். கை கறிக்கு நல்லா இருக்கும். நீ கட்டுறேன் காம்பெல்லாம் பாருங்க. நீளம் எப்படி இருக்குன்னா காம்பு நீளத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 4 காம்பா நல்லா இட வேலை காம்பு. நல்லா பை ஃபுல்லா வரணும். இன்னும் 8 நாள் 15 நாள் டைம் பிடிக்கும். சுருக்கு ஃபுல்லா இருக்குது. நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்மள்ட்ட வாங்குறவங்க வெயில் மழை பண்ணிக்கு எதுவாக கட்டிக்கலாம். நல்லா சுருக்கு இருக்கு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. சுத்தமான ஜெர்சி மாடுனா. செவல கருப்பு 2 நேரம் கலந்த மாடு. நல்ல மடி செட்டுன்னு ஒரு 15 நாள் அவனை கண்ணு போடுறதுக்கு. நல்ல பெரிய சைஸான மாடு. நல்ல கிளி கொம்புல வர கிளி கொம்பு. இன்னும் 15 நாள் மடி சும்மா ஒரு 1/2 மடி தான் பக்கமா இருக்கு. இன்னும் 15 நாள் நல்ல புல் பை வைக்கணும். நல்ல மெலிஸ் தோல் மாடு. காட்டு மேட்ச் நல்ல மாடு. லேடிஸ் குழந்தைங்க யாராலும் பிடிச்சிக்கலாம். கறக்கிறதுக்கு 4 காம்பு சாஃப்டா இருக்கு. ரோஸ் காம்பு. மாட்டுல தப்பு கிடையாதுன்னா. இன்னும் 10 ஈத்துக்கு வச்சிருக்கலாம். சுழி சுத்தமான பல்லு இப்பதான் கடை முளப்பா இருக்கு. அப்படிதான் 4 காம்பு கட்டக்கால் அருமையான காலு. பால் நல்லா இறக்கமான வேலை. 10 ஈத்துக்கு வச்சிடலாம். பயப்படா வச்சிருக்கலாம். நல்ல தோரணையான மனையெல்லாம் இன்னைக்கு அதனால தண்ணி வைக்காத இருக்குது. நாளைக்கு தான் தண்ணி வைப்போம். இன்னைக்கு அதனால தண்ணி வைக்க மாட்டோம். வெறுவத்தோட தான் இருக்கும். தீனி மட்டும் தான் தண்ணி வைக்க மாட்டோம். வைக்க மாட்டீங்க. ஆமாண்ணா. ஓகே பிரதர்.